ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ப்ரிப்ரேஷன் vlog எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம மொட்டை அடித்த அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் நைட்டு படுத்ததே 2 மணி ஆயிடுச்சுங்கிறதுனால மார்னிங் 8 o'clock போல் தான் எழுந்திரிச்சோமே. கடகடன்னு குயிக்காக வீட்டில் இருக்க எல்லாரும் குளித்து முடிச்சுட்டு அழகாக வந்து ரெடியாகி பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்குமே 2 குடுமி போட்டு பூவெல்லாம் வச்சு வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தோம். மொட்டை அடித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 months ஆகும் இல்லையா முடி வளர்றதுக்கு. எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோவிலில் போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் மொட்டை வந்து திருவேற்காடு கோவிலில் போடலாம் அப்படின்னு தான் வந்து காலையில் வந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 40 minutes போல் ஆச்சு. ஒரு 10 o'clock 10:30 போல் வந்து அங்கே ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு போனதும் வந்து மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து மொட்டை அடிக்கிற மண்டபத்துக்கு தான் போயிருக்கோம். இப்போ வந்து கோவில் வந்து ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்க போகுது போல். ஸோ வந்து கோபுரம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு. பிகாஸ் அவள் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போது அழவே இல்லை. பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால எங்கே மொட்டை அடிக்கும் போது அழுவாளோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் இந்த தடவையுமே வந்து அவள் எந்த பிரச்சனையுமே பண்ணவே இல்லை. அமைதியாக நல்லபடியாக வந்து கோஆப்ரேட் பண்ணால். பாப்பா ஆனால் வந்து 1 week முன்னாடியிலேருந்தே நான் மொட்டை அடிக்க போகிறோம், எனக்கு மொட்டை அடிக்க போகிறோன்னு எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டே தான் இருந்தா. ஸோ வந்து அவள் அந்தளவுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து மொட்டை அடிக்கிற டைமில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். பட் நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணா. பட் ஆக்சுவலி இதுவே லேட்டு தான். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து அடுத்த ஒரு 2-3 monthsலேயே வந்து செகண்ட் மொட்டை அடிச்சிருக்கணும். பட் சில ஃபேமிலி ரீசன்ஸ்னால வந்து எங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடிக்க முடியல. ஸோ இப்போயுமே நம்ம அடிக்காமல் விட்டுட்டோன்னா இன்னும் வந்து தள்ளி போயிட்டே இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை அவங்க ஊர்லேருந்து வந்த உடனே இதை வந்து ஃபஸ்ட்டு வேலையாக முடிச்சிருவோன்னு இவ்வளோ அர்ஜென்சியாக வந்து மொட்டை அடிக்க வந்தாச்சு. உங்களோட பேபிஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த மந்தில் மொட்டை போட்டீங்க, எப்போ வந்து காது குத்துனீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்போ வந்து எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொட்டைலாம் அடித்து முடித்தோடனே மேடம்க்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கணுங்கிறதுனால வந்து கொஞ்சமாக வந்து சந்தனம் மட்டும் தடவி விட்டுருந்தோம். ஆனால் வெயில் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்போ. ஒரு வேளை நாங்கள் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோன்னா இந்த டைமுக்கெலாம் மொட்டையை அடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம். பட் வந்து கரெக்டாக சரியான வெயில் டைமில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொங்கல் மண்டபம்க்கு வந்து பொங்கல் வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் வந்து எல்லாத்துக்குமே செப்பரேட்டான பிளேஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம எதுவும் அலைய வேண்டியதில்லை. இங்கே உள்ளே வந்துட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம பாட்டு பொங்கல் வச்சுட்டு போக வேண்டியது தான். கோவிலுமே வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு சண்டேங்கிறதுனால. நாங்கள் வந்து ஸ்பெஷல் டோக்கன் எடுத்து வந்து நல்லபடியாக சாமியை சீக்கிரமாக பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நம்ம இந்த சம்மர் டைமில் கோவிலுக்கெலாம் போகிறதுக்கு பிளான் பண்ணோன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிடணும். அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி நம்ம வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும் போல். பிகாஸ் வந்து அன்றைக்கி செம வெயில் வேறு. ரொம்ப வந்து அந்த வெயிலோடைய தாக்கம் தான் நம்மளை வந்து ரொம்ப டயர்டாக்கிடுது. மோஸ்ட்லி வந்து ஏதாவது நிறையா ஹைட்ரேட்டடான திங்ஸாக வந்து நம்ம குடிச்சிட்டே இருந்தோன்னா இந்த ஹீட்டை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்திக்க முடியும். அரௌண்ட் ஒரு 30 minutesலேயே வந்து நாம் இந்த பொங்கலை வச்சு முடிச்சாச்சு. இதில் நல்லா தீ பற்றி இந்த பாத்திரத்துக்கு ஹீட் வந்துச்சுன்னா கடகடன்னு பொங்கல் ஆகிடும் போல். நல்லா திருப்தியாக பொங்கல்லாம் வச்சுட்டு லைனில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் vlogs எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.